வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, லோடிங்லேயே ஒரு மல்டி கலரில் எப்படி லோட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீஹரி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இப்போ வந்து இந்த லோடிங் ஸ்டிச்சில் வந்து டிப்ஸு எல்லாமே சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க, நம்ம இன்றைக்கி லோடிங் வந்து என்னென்ன லோடிங்னா இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். இப்போ என்ன லோடிங் போட போகிறோன்றதை பார்க்கலாம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு லோடிங்லேயே ஸ்டார்ட் பண்ணுறப்ப சில்க் த்ரெட்டில் வந்து ஃப்ளாட் லோடிங் இந்த மாதிரி பார்த்தோம். உள்ள லோடிங் பைப்பிங் த்ரெட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம சில்க் த்ரெட்டை வச்சு லோட் பண்ணோம். இப்போ இதே மாதிரியே 2-3 கலர் யூஸ் பண்ணி எப்படி சில்க் த்ரெட்டில் மல்டி கலர்ஸ் வந்து லோடிங் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைனை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்ன ஃபெவிகால் இருக்கோ அந்த ஃபேப்ரிக் ஃபெவிகால் வச்சு இந்த பைப்பிங் லோடிங் பைப்பிங் த்ரெட்டுன்னு இருக்கும். அந்த பைப்பிங் த்ரெட்டை இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதை வந்து ஒட்டி கம்மை வச்சு ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்து ஒரு அளவு வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒட்டி இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த சைடும் கோடு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு சின்ன விஷயந்தான் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் பிகினராக இப்போ தான் பழக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து சரியாக வராது. ஒரு அளவு முடிச்சுட்டு இன்னொரு அளவு போடுறப்ப அந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. ஒன்று கூட ஒன்று குறையா அந்த மாதிரி வரும். அந்த டைமில் நீங்கள் எப்படி இதை வந்து ட்ரா பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த 1 இன்ச்சுக்கு ஒரு கலரு, அடுத்து இந்த 1 சென்டிமீட்டர் ஒரு கலரு, அந்த மாதிரி ஒவ்வொரு ட்ராவாக வச்சுட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ அடுத்த கலர் முடிக்கிறப்ப நீங்கள் இந்த டாட்லேருந்து இந்த டாட்டுக்கு ஒரு கலர், இந்த டாட்லேருந்து இந்த டாட்டுக்கு ஒரு கலர், அந்த மாதிரி அளவெடுத்து இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பழகுறதுக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. நீங்கள் பண்ணுற ஒர்க் வந்து ஆரம்பத்துலேயே நல்லா நீட்டாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த சைடும் நம்ம இது பண்ணிக்கலாம், டாட் வச்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து அந்த சைடு எப்படி டாட் வச்சுருக்கணும் அதே மாதிரி 2 சைடுமே டாட் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம நார்மலாக எப்பயும் போடுற லோடிங் ஸ்டிச் தான். நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், நம்ம இதுக்கு முன்னாடி நான் போட்ட லோடிங் ஸ்டிச் வந்து நான் ஒரே கலராக போட்டோம். இப்போ நம்ம போட போகிறது வந்து 2 கலர் அந்த மாதிரி போட போகிறோம். பாருங்கள், நம்ம வந்து இப்போ இது வந்து கொஞ்சம் நீங்கள் பிகினர் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இதை பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து போடுறது வந்து ஈஸியாக இருக்கும். அதுமாதிரி இதுக்கு முன்னாடி நான் ஃப்ளாட் லோடிங்கு எம்போஸ்ட் லோடிங்லாம் கொடுத்துருக்கேன். அந்த லோடிங் ஸ்டிச் வந்து நீங்கள் போய் இதுக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம நார்மலாக எப்பயும் போடுற எம்போஸ்ட் லோடிங் மாதிரி தான். பார்த்தீங்களா, நான் வந்து நீடியில் வந்து சரியாக இது பண்ணலை, அதனால் அது வந்து கீழே நூல் வந்து வரமாட்டேங்குது. இப்போ பாருங்கள், அது நீங்கள் த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணணுன்னா நீடியில் நேராக வச்சுக்கோங்க. அது மாதிரி கீழே இருக்க நூலையுமே டைட்டாக பிடிக்காதீங்க, கொஞ்சம் லூஸாகவே பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கீழே இருந்து நூலை எடுக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. நம்ம ஒட்டி போட்டோம் அப்படின்னா அந்த பைப்பிங் த்ரெட் வந்து மறையாது, பார்க்கவும் நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம இந்த ஓரத்துலேருந்து போட்டு போகிறோம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது மாதிரி லோடிங் போடுறப்ப கொஞ்சம் நல்லா ஒட்டி இதாக போடுங்க, ஒட்டி போடுங்க. தள்ளி போட்டிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. உள்ளே இருக்க த்ரெட் வந்து உங்களுக்கு வந்து வெளியில் தெரியும். போடுறோம். அப்புறம் ஷார்ட்டாக ஒன்று போடுறோம். பேசிக் ஆரினாலே பேசிக் வந்து செயின் ஸ்டிச் தான் ஃப்ரெண்ட்ஸ். செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் உங்களால் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டு பழகுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆரி வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா நீட்டாக வரும். இந்த ஜரியெல்லாம் ஒரு மாதிரி பிசுறாக எடுத்துகிட்டு வராது, உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு முடிஞ்ச வரையும் எவ்வளோ செயின் ஸ்டிச் போட முடியுமோ அவ்வளோ செயின் ஸ்டிச் போட்டு பாருங்கள். லைனாக போடுங்க, இல்லைன்னா ஒரு நெக் ஷேப்பில் நல்லா ரவுண்டாக ட்ரா பண்ணி அது மேலே செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி உங்களால் எந்த ஷேப்பில் இது பண்ண முடியுமோ ட்ரா பண்ணி எடுக்க முடியுமோ அந்த ஷேப்பில் ட்ரா பண்ணி அது ஃபுல்லாமே செயின் ஸ்டிச்சாகவே போட்டு பாருங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நார்மலாக வேறு எதுக்கும் செயின் ஸ்டிச் அப்ளை பண்ணிங்க, வேறு டிசைனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த செயின் ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும்.
பாருங்கள், நம்ம வந்து மொதல் டாட் வந்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த டாட் வந்து எடுக்க போகிறோம். இப்போ வந்து ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த செயினை வந்து எனக்குள்ளே பக்கத்துலேயே ஒரு லாங் செயின் போட்டு இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த கலர் வந்து எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுக்கிறப்ப நீங்கள் கீழே அடுத்த லைன் எடுத்து சுற்றுறப்ப அது வந்து உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். பார்க்க உங்களுக்கு பழகுறதுக்கு வந்து இடையூறாக இருக்கும். அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு ஒரு எண்ணாட் போட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு போடுற செயினுக்கு ஒரு எண்ணாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் அடுத்த கலர் வந்து யூஸ் பண்ணலாம். நான் இப்போ அதே செயின் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி இதாக இருந்துச்சு, டிஸ்டர்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எண்ணாட் போட்டுக்கோங்க. எண்ணாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த கலர் வேணால் யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி தான். இல்லை வேறு டெய்லரிங்கில் டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுவேன். அப்படி உங்களுக்கு நான் போட்டிருக்க வீடியோலேயும் எதுவும் புரியலை அப்படின்னாலுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் மூலமாக சொல்லலாம். நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் அடுத்த ஒரு வீடியோ போடுவேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது என்னென்னு. அது மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அதை வீடியோ லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்றது எனக்கு வந்து தெரியும். பாருங்கள், அது மாதிரி லோடிங் வந்து போடுறப்ப கொஞ்சம் கிராஸாக போடுங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்ட்ரைட்டாக போட்டிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. பார்த்தீங்களா, நான் போடுறப்பயே அந்த பக்கத்தில் நான் செயின் போட்டிருக்கேன், அந்த செயின் வந்து இழுத்துட்டு இந்த நூல் வந்து டிஸ்டர்பாக இருக்குது. அப்போது உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன், எண்ணாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பழகுங்க. பிகினர்ஸாக இருந்தால் பழகிட்டீங்க அப்படின்னா அது வந்து டிஸ்டர்பாக தெரியாது. பழகுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செயின் போட்டு பழகுனீங்க அப்படின்னா வந்து டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் பழகுறப்ப அதை வந்து எண்ணாட் போட்டு அங்கனக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுத்த கலர் வந்து கொடுங்க. இப்போ நம்ம வந்து 2 கலர் கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்து இதே கலரே கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் இப்போ ஒரு ப்ளவுஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க, எனக்கு மல்டி கலரில் வேணும் அப்படின்னா இந்த கலருக்கு இன்னொரு கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், கலராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம மல்டி கலர் கொடுக்குறப்ப நம்ம வந்து இந்த சாரீக்கு தான் இந்த ப்ளவுஸ் போடணும் அப்படின்னு இருக்காது. நம்ம வந்து மல்டி கலரில் எல்லா டிசைனும் கொடுக்குறப்ப நம்ம அந்த சாரியை வந்து ஆரி ப்ளவுஸ்ன்றப்ப எந்த சாரிக்கு வேணாலும் வேர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து பிங்க் கலர் கொடுக்குறேன். இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து பக்கத்தில் செயின் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இந்த மாதிரி மல்டி கலர் கொடுக்குறப்ப நீங்கள் அதை வந்து எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த கலர் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்குறப்ப கொஞ்சம் கவனமாக அந்த உள்ளே இருக்க பைப்பிங் த்ரெட் தெரியாத அளவுக்கு கொஞ்சம் நெருக்கமாகவே கொடுங்க. அப்போ தான் அந்த பைப்பிங் த்ரெட் வெளியே தெரியாது, நீட்டாக இருக்கும். இப்போ த்ரெட்டு வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து நீட்டாக இருக்காது. அது மாதிரி 2 சைடும் கேப் இருக்குது. இந்த நம்ம பைப்பிங் கொடுத்ததுக்கப்புறம் 2 சைடுமே ஹோல் இருக்கும். அப்படி ஹோல் இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 சைடுமே இது பீடோ இல்லை கியூப் பீடோ இல்லை ஜர்தோசியோ உங்களுக்கு எது போடுறதுக்கு நல்லாயிருக்கோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த கலர் வந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து அந்த டாட்டை தாண்டியே போயிட்டேன். அது வந்து மேலே கொஞ்சம் கூட ஆயிடுச்சுல, இப்போ இதையும் கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். கலர் முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம இன்னொரு கலர் வேறு கலர் வந்து கொடுக்க போகிறோம். அப்போ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாருங்கள், இந்த மாதிரி எண்ணாட் போட்டு விட்ருங்க. நம்ம எப்போயும் எண்ணாட் போடுவோம்ல, இந்த மாதிரி நம்ம எடுத்த செயினுக்குள்ளேயே கொஞ்சம் பெருசாக எடுத்து அதுக்குள்ளே இன்னொரு செயின் எடுக்கணும். எடுத்து அந்த செயினை எடுத்த செயினுக்குள்ளே இந்த மாதிரி விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து எண்ணாட் விழுந்துடும். பாருங்கள், எண்ணாட் விழுந்துருச்சு. நம்ம இப்போ இந்த கலரை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு கலர் இதில் சேர்க்க போகிறோம். நான் வந்து இப்போ எல்லோ கலர் சேர்க்க போகிறேன். நம்ம வந்து எண்ணாட் போட்டு அதை எடுத்துட்டு இப்போ இன்னொரு கலர் சேர்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம இந்த எல்லோ கலரும் வந்து முடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு இதை விட வேறு கலர் போடணுனாலும் போடலாம். நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன கலர் ஆரம்பித்தோமோ அந்த கலர்லேயே வந்து முடிக்க போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து கலராக போட்டுக்கோங்க. போட்டுட்டு
அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கூட என்ன வேறு கலர் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த கலரில் ஆரம்பிச்சிங்களோ அந்த கலர்லேயே அப்படியே முடிச்சுக்கலாம். அது மாதிரி வேறு ஏதாவது ஆரியில் டவுட் இருந்தாலோ இல்லை டெய்லரிங்கில் டவுட் இருந்தாலோ எனக்கு கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம இன்னொரு கலர் போட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னா இந்த கலர் நீங்கள் ஆரம்பித்த கலரே மறுபடியும் எண்டில் போடலாம். அப்படி இல்லை அந்த கலர் நம்ம வேறு கலர் ஆட் பண்ணணுன்னா கூட வேறு கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆரியில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வீடியோஸ் போடுறேன். அது மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தாலுமே கேளுங்க. நான் போட்டிருக்க வீடியோ புரியலைனாலும் சொல்லுங்கள். நான் மறுபடியும் அந்த வீடியோவை நல்லா போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க புதுசாக பழகுறவங்களா இருந்தால் ஆல் த பெஸ்ட். அவங்க நல்லபடியாக பழகட்டும். அது மாதிரி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலுமே என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.